இந்த பரோட்டா சால்னா செய்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் ரொம்ப டைம் கன்சியூமிங் டாஸ்க்குன்னு நினச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம். இந்தியாவில் இருந்தப்போ அதை நான் ட்ரை பண்ணணும்னு யோசிச்சதே இல்லை. நினச்சா வெளியே வாங்கி சாப்பிட்ருவோம். பட் இங்கே வந்த அப்புறம் வெளியே வாங்குறது அப்படின்றதே ஒரு அந்த ஆப்ஷனே ரூல்ட் அவுட். ஸோ நம்மளே ட்ரை பண்ணலான்னு ஒரு தடவை பண்ணேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வேற ட்ரை பண்ணேன். ஆனால் நல்லா ரொட்டி மாதிரி வந்துச்சு. அதை வந்து பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது, உடச்சி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளோதான் அதை சால்னா ஊற்றி ஊற வச்சாலும் சாஃப்டே ஆகலை. பட் அதோடு நிறுத்தலை, இன்னொரு நாள் அகைன் அதை செஞ்சேன். இந்த டைம் செய்கிறப்போ வந்து ரொம்ப யோசித்தேன், இப்போவும் நல்லா வரலன்னா இவ்வளோ மாவு வேஸ்ட்டாக போகுமேன்னு. ஆனால் டு மை சர்ப்ரைஸ் அப்படியே பர்ஃபெக்டாக ஃப்ளேக்கியாக வந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் நமக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. அப்படி தான் இருக்கும் இப்போலாம் எவ்ரி டைம் நான் பரோட்டா சால்னா செய்கிறப்போ. பட் இந்த சால்னா மட்டும் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு வீடியோ பார்த்து செஞ்சேன், எதுவுமே நல்லா இல்லை. ஸோ இந்த டைம் வந்து எல்லா வீடியோவையும் மைண்டில் வச்சுட்டு என் இஷ்டத்துக்கு ஒன்று செஞ்சேன். நான் எப்படி நினச்சனோ அதே மாதிரியே பர்ஃபெக்டாக வந்துச்சு.